வெல்கம் டு ட்ரேடிங் அனலிஸ்ட். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி இருந்தது. ஸோ இந்த எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெரி ஹெவி பயங்கரமான வால்டிலிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ட்ரேடர் ஆப்ஷன் செல்லர் எல்லாத்தையும் இன்றைக்கி துவம்சம் பண்ணியிருப்பாங்க. ஸோ லோ பிரேக் ஆகுது, ஹை பிரேக் ஆகுது, மறுபடியும் லோ பிரேக் ஆகுது, மறுபடியும் ஹை பிரேக் ஆகுதுன்ட்டு ஸோ வெரி டஃப்பான ஒரு ட்ரேடாக இருந்திருக்கும். இன்றைக்கி அவங்களோட அக்கௌண்ட் என்ன கண்டிஷன் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இருந்திருக்கும். இன்றைக்கி நான் ட்ரேடில் வந்து கொஞ்சம் கவனமாக எல்லாம் ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா. சரி, ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு இதோடைய மூவ்மெண்ட்ஸ் என்னவா இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோவை இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ இது வந்து கொஞ்சம் வீக்காக ஆகுது அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தம் பண்ணுது. அந்த வீக்கை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது இந்த இடத்துல, அதாவது 22,100 டு 150 டு 22,200 இந்த 50 பாயிண்டில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்தாலும் ஸோ இந்த ட்ரெண்டை வந்து இது கன்ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது இங்கே நமக்கு ரிவர்சல் கிடச்சின்னா ஸோ மார்க்கெட் மறுபடியும் மீண்டும் டவுன் ஆகி 21,600 டு 500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ப்ரைஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல ரீச் ஆனாலும் மேபி இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 22,000 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 22,050 பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா 22,150 டு 200 இந்த ரேஞ்சில் ரிவர்சல் செல்லிங் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இது ஒரு ப்ரீவியஸ் லோக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கிருந்தே அதாவது 22,000க்கு மேலே மூவ் ஆக முடியாமல் இருந்தாலும் மார்க்கெட் மறுபடியும் நாளைக்கு கீழே 1 ஹவரில் வந்து 22,000 கீழே க்ளோசிங் கொடுத்து ஸோ அது ரீடெஸ்ட் பண்ணி டவுன் ஆனாலும் மார்க்கெட் ப்ரைஸ் இறங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப் மூமெண்ட்டில் பார்க்கும்போது நமக்கு 22,200க்கு மேலே 22,230 இதோட ஹை. ஸோ இதுக்கு மேலே வந்து 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்து இந்த மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே கிரியேட் ஆயிடுச்சு 22,350. ஸோ இந்த எல்லாம் தாண்டுற அளவுக்கு வந்து எங்கேயுமே ரிவர்ஸ்லேயே கொடுக்காம ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்தது அப்படின்னா இது வந்து அடுத்த 22,524 நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு வந்து இது என்ன மாதிரியான ஒரு மூமெண்ட் இது ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த மார்க்கெட்டோடைய மூமெண்ட்ஸ் இது வந்து தேர்ட் ட்ரெண்ட் லைன் மூமெண்ட்டில் இருக்குது. இப்போ அதையும் அது வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இது நாளைக்கு வந்து இந்த செல்லிங்காகவே நாளைக்கும் இருந்ததுனால இது டவுனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு இல்லாமல் மார்க்கெட்டு 22,000க்கு மேலே 22,000 22,050க்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா ஸோ அது முதல்ல 22,200 ரேஞ்சில் வந்து ரீச் ஆகும். 22,200. ஸோ 22,200 டு 240 இந்த கை வரைக்கும் வச்சுக்கலாம். இங்கேயெல்லாம் நமக்கு செல்லிங் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் பிரேக் ஆகி மூவ் ஆச்சு அப்படின்னால்தான் நமக்கு வந்து 22,350 அடுத்த டார்கெட். ஸோ அதையும் 1 ஹவரில் பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் நமக்கு வந்து அடுத்ததாக 22,524 நாம் சொல்லிட்டு இருக்கிற இந்த ட்ரெண்டுக்கான மூவ்மெண்ட் டார்கெட்டாக பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரெண்டுக்கான மூவ்மெண்ட் இது பிரேக் ஆகாமல் வந்திருந்தால் நல்லா மூவ் ஆகிருக்கும். ஸோ மேபி இது பிரேக் ஆனங்காட்டி மறுபடியும் இது டவுன் ஆச்சு அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 21,600 டு 500 ஃபஸ்ட்டு ஏரியா டார்கெட் ஆகும். அதுக்கும் கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா இது 21,300 350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இது வருவதற்கான வாய்ப்பாக மாறிடும். ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து எலெக்ஷன் வர்றதுனால எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தது நம்ம இப்போ வந்து பிப்ரவரி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து மார்ச், அது நமக்கு ஏப்ரலில் தான் எலெக்ஷன் வரும். ஸோ இன்னொரு 2 மந்த்ஸ் மேக்ஸிமம் 2 மந்த்ஸ் பக்கம், அதாவது 1.5 மந்த்ஸ் வந்து நாம் ஒரு சைடுவே அண்ட் வால்டிலிட்டி மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன் சைடு மூவ்மெண்ட் நடந்தது அப்படின்னா நீங்கள் உடனே ரெசிடன்ஸ் ஏரியா வந்தால் உடனே ஒரு ஹெட்ஜிங்கோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோ பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி, இதோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்ப்போம். இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. நம்ம வீக்லியில் தான் பார்க்கணும். வீக்லியில் பார்க்கும்போது பாருங்கள், இங்கே நிறைய கால் அண்ட் புட் ரைட் எல்லாமே இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் 22,000 கால் அண்ட் புட் ரைட் எடுத்துருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், நாளைக்கு 22,000க்கு மேலேயே 1 ஹவரில் மேலே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது, கீழே வரல. அதுக்கப்புறம் அதை ஹை பிரேக் ஆச்சுன்னா அடுத்து 22,150 டு 22,230 இந்த ரெசிடன்ஸ் ஏரியா வரைக்கும் இது போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே 22,000 கீழே நாளைக்கு 1 ஹவரில் கீழே வந்து செல்லாச்சு அப்படின்னா மறுபடியும் 22,000க்கு மேலே போகாத வரைக்கும் அடுத்த லெவலை டார்கெட்டாக வச்சு வருவதற்கு வாய்ப்பாயிரும். ஸோ நம்ம அதை ட்ரேடிங்கில் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேங்க் நிஃப்டியோட பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு
நான் பார்க்கறதெல்லாம் ஃபியூச்சரோடது. நாளைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா, இதை விட இது 300 பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரலாக ஓப்பன் ஆனாலே இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகும். இப்போது பேங்க் நிஃப்டிக்கான மூவ்மெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதோட சப்போர்ட் வந்து இப்போதைக்கு 45,500 இதோட சப்போர்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு சேனல் சப்போர்ட் தேர்ட் லைனு இந்த இடத்துல டச்சாக இருக்கான இடமா இருக்குது. ஸோ இதோட ரெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துலயே ரெசன்ஸ் வந்துருச்சு. அதாவது 46,800 டு 47,000 இந்த இடத்துலயே நமக்கு ஒரு ரெசன்ஸ் வந்துருச்சு. மேபி இதையும் பிரேக் பண்ணிட்டு அடுத்து 47,500 வரைக்கும் இதோட அடுத்த மூவ்மெண்ட் இருக்கலாம். அங்கேயும் நமக்கு செல்லிங் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு சேனல் ரெசன்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ சேனல் ரெசன்ஸில் அது தேர்ட் டச் ஏரியாவாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இதோடைய மூவ்மெண்ட்ஸ் நல்ல ஒரு மூவ்மெண்ட் வேகமாக இருந்து ரிவர்ஸ்லேயே கிடைக்கலினால் ஸோ இது வந்து ஒரு நல்ல அப் மூவ்மெண்ட் கொடுக்குற வாய்ப்பு இருக்கும். நமக்கு இதே வந்து ப்ரைஸ் இதை தாண்டி மூவ் ஆச்சு அப்படின்னா அடுத்ததான் 48,000 டு 48,200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 47,500க்கு மேலே க்ளோசிங் கொடுத்து மூவ் ஆகணும். ஸோ அதுவே வந்து நமக்கு இங்கே கீழே 45,500 கீழே வந்து ஒரு ட்ரேட் மூவ்மெண்ட் கொடுத்தது, இது ஒரு செல்லிங் மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னால் இந்த இடத்துல நமக்கு ஒரு ரீடெஸ்ட் பண்ணி டவுன் ஆச்சு அப்படின்னால் இது வந்து அடுத்ததாக 44,800 டு 500 இந்த ரேஞ்ச் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இடையில ஒரே ஒரு பாயிண்ட் 45,000 அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் லாஸ் சின்னதாக ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது. இதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் நமக்கு 44,500 டு 800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் அடுத்த லெவல் இருக்குது. ஸோ இதோடைய ரேஞ்சு தான். இங்கே வேணாலும் நமக்கு செல்லிங் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 46,800 டு 47,000 நமக்கு செல்லிங் வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி ட்ரேட் ஆச்சுன்னா 47,000 47,500 நமக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டில் இருந்ததுனால தான் நம்ம இங்கே பைங்கிற கான்செப்டில் இருக்கணும். இதே வந்து ஒரு கன்ஃபியூஸாவோ ஒரு இந்த இடத்துல ஒரு செல்லிங் மூவ்மெண்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. 1 ஹவரில் வந்து பெரிய பையர் இல்லாமல் கேண்டல் செக்ஸ் பார்த்தீங்கன்னா செல்லிங் மூவ்மெண்ட் கிடைக்குதுன்னா அதோட லோ பிரேக் ஆனால் ஸோ மறுபடியும் இது வேகமாக செல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஆயிரும். ஸோ அதை நான் புரிஞ்சுக்கணும். ஸோ இது தேர்ட் டச் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பூம் ஆகிறதுனால இதோட வேகம் வந்து நாளைக்கு நமக்கு தெரிய வரும் எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரேடிங் பார்க்கணும். ஸோ இதோடைய ஆப்ஷன் செயின் அனலிஸ்ட் இதில் எங்கே புட் கால் அண்ட் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். புட் கால் ரைட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு கீழே வந்து 46,100க்கு கீழே விடக்கூடாதுங்கிறதுல ஸோ 46,100 கால் அண்ட் புட்டு வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 46,000 புட் கால் ஈக்குவல் ரைட்டில் இருக்குது. அப்போ நம்ம 46,000க்கு ரேஞ்சிலேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 46,000 கீழே வந்தது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் வீக்லி. ஸோ 46,000 கீழே வந்து நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் வந்து டவுன் ஆகி செல் ஆகும்போது இது மறுபடியும் கீழ் நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கீழே பாருங்களேன் பெரிய லெவலில் அடுத்த ரைட்டிங்கில் நாளைக்கு தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் மேலே ரைட் பண்ணி வச்சுருக்காங்க 46,500 நம்ம சொன்ன மாதிரி அந்த லெவலில் ஒரு 46,500 டு 800 இந்த ரேஞ்ச் எல்லாம் வந்து நமக்கு அடுத்தடுத்த செல்லர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுது. இதெல்லாம் வேகமாக பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் நல்லா கொடுத்தா தான் இதை பிரேக் பண்ண முடியும். அடுத்து 47,000 இந்த ரெண்டு ஏரியாவில் ரெசன்ஸ் இருக்குது. அதை நம்ம கவனமாக அந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம சொன்ன எலெக்ஷன் இருக்கிறதுனால நம்மளோட ட்ரேடிங் மெத்தட் அண்ட் வாலட்டிலிட்டி இடையில சைடுவே மறுபடியும் வாலட்டிலிட்டி இடையில சைடுவே கூட கிரியேட் ஆகலாம். ஸோ நம்ம வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் ஃபாலோமெண்ட்டில் வந்து இதில் ஏதாவது ட்ரேட் எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் புக் பண்ணாமல் ரெசன்ஸில் வந்து அப்படின்னா ஸோ நமக்கு மறுபடியும் அது லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஏரியாவில் வரும்போது டார்கெட்டை புக் பண்ணிக்கங்க, இல்லைன்னா ஹெட்ஜிங் பண்ணிக்கங்க. ஸோ ஓவராலாக வந்து எஃப்ஐடிஎஸோட டேட்டா பார்ப்போம். இந்த மந்தே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் இன்னையோட முடிஞ்சுது. ஓவராலாக இவங்க வந்து 19,500 கோடிக்கு செல் பண்ணிக்கிறாங்க, இவங்க 25,000 கோடிக்கு வாங்கிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டே இல்லை. வெறும் ஒரு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6,000 crores தான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு நாள் ட்ரேடு நடக்கிறது. ஸோ இதை ஒரு 1 month வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் எப்படி இருந்திருக்கும் இதில் இன்ட்ரா ட்ரேடர்லாம் நினச்சி பாருங்களேன். ஸோ வெரி டஃப்பான ட்ரேடாக இருந்திருக்கும். இன்றைக்கெல்லாம் கம்பல்சரி வந்து இன்ட்ரா ட்ரேடர் வந்து அரண்டிருப்பாங்க. இதில் இன்றைக்கி செல்லரும் வந்து அரண்டிருப்பாங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டியோட லோ பிரேக் ஆகுது, ஹை பிரேக் ஆகுது, மறுபடியும் லோ பிரேக் ஆகுதுங்கிறப்போ செல்லருக்கு வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுனே புரிஞ்சிருக்காது. ஏதோ ஒரு டைம் தான் தெரியாது. ஒரு 2-3 டைம் நடக்கும்போது அவங்களுக்கும் அவங்களோட எட்ஜிங்கை மாற்றி போடும்போதோ இல்லை அடுத்தது செல் பண்ணும்போதோ அவங்களும் நிறையா பேனிக் ஆகிருப்பாங்க இன்றைக்கி. சரி, ஓகே. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடிங் மில்க் சிறப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.